ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு. படிச்சுட்ருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? டூர் போன மாதிரியே வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. ஆமாம், 2-3 நாள் கொஞ்சம் வெளியே போயிட்டோம். ஏன்னா எக்ஸாம் டைமில் இப்படி வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு எக்ஸாமையும் நம்ம பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம படிப்புன்னு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சந்தோஷம், கணவருக்கு சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த ஒரு இதில் தான் போனேன். ஆனால் எக்ஸாம் விட்டு வெளியே போகல, சும்மா ஒரு டூர் தான் போயிட்டு வந்தோம். இப்போது என்னென்னா சிகரம் தொடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது அடுத்தது களத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் இறங்கலான்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் தான் சேர்ந்துருந்தீங்களே என்னாச்சுன்னா அது போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடமாக படிச்சுட்டே இருக்கோம் புதுசாக. இது என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் லாஸ்ட் 2ஆம் தேதி வரை ஃபுல்லாகவே அந்த பாடமே ஒவ்வொரு இதாக போனால நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது மிச்சோல நாளில். அதனால என்ன பண்ணோன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை போடலாம். ஏன்னா நம்ம 6th to 8th வரலாம் படித்தாச்சு தான். ஆனால் நம்ம ரிவிஷன் பண்ணால் தான் அந்த ஞாபகம் இருக்கும். ஒருக்காக 4 டைம் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம். எக்ஸ்ப்ரெஸ் கொஷின் அவங்க நம்மளுக்கு இது சேர்ந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் கொஷின் கிடைக்கும். அந்த கொஷினை வேணால் நம்ம வீட்டில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி முடிவெடுத்து இதில் இறங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்குன்னா நாளைக்கு 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. யாராவது சேர்றீங்க? ஆஃப்லைனுக்கும் தனியாக போட்டிருக்காங்க, ஆன்லைனுக்கும் போட்டிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஆஃப்லைன். ஏன்னா நான் ஆஃப்லைனில் தான் இப்போ எழுத போகிறேன். ஆன்லைன்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் நான் ஆஃப்லைனில் எழுத போகிறேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல போகிறேன். இப்போ தமிழ் என்னென்னா 6th to 8th நியூ அண்ட் ஓல்டு புக் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். மேக்ஸை பொறுத்தவரையில் எல்லா டாப்பிக்கும் செஞ்சு பார்த்தா தான் யூஸ். அதனால் எல்லா டாப்பிக்கும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஜிகே பொறுத்தவரையில் 2 சேர்த்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 யூனிட் 9 நாளைக்கு எழுத போகிறது அந்த டெஸ்ட்டு தான். அந்த டெஸ்ட் எழுதிட்டு வேணால் கொஷின் எப்படி இருக்குது உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவ்யூ போடணுன்னா நான் போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்தது 2வது டெஸ்ட்டு ஒரு நாள் தான் கேப்பு. நம்ம கொஞ்சம் ஹெவி கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு நாள் கேப்பில் நம்மளால் 9th 10th கவர் பண்ண முடியாது. அப்படிங்கும் முச்சில் நம்ம கொஞ்சம் ஹெவி கொடுத்து தான் படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் வந்தாச்சு, இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே ஹெவி கொடுத்து படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி ஓகே, இது கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஏன்னா நம்ம இப்போ ஃபுல் டெஸ்ட்டு போட்டாலும் நம்மளால் ஒரு வெல்ல முடியும் எழுதிட்டு தான் இருந்தேன். ஃபுல் டெஸ்ட்டு போட முச்சில் நம்மளுக்கு இடைக்கிடைக்கெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாதுல்ல ஒரே நாள். ஏன்னா நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணல எக்ஸ்ப்ரெஸில். அப்படி முச்சில் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஏற்கனவே படித்ததை வச்சு அப்படி தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தேன். ஏன்னா நான் ஒரு 1 வீக் கொஞ்சம் படிக்கலை, அதனால் இம்ப்ரூவ் ரொம்ப தெரியலை. ஆனால் எக்ஸ்ப்ரெஸில் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, இது நம்ம இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சுனாலும் கஷ்டத்தையும் சுகமாக எடுத்து தான் நம்ம படித்து ஆகணும். இன்னும் 25 நாள் நம்ம கையில் இருக்கிறது. ஒன்லி 25 நாள் மட்டும்தான். லாஸ்ட்டில் ஒரு 5 நாள்லாம் நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருப்போம்னு தெரியாது. எப்போனாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். வீட்டில் ஏதாவது சின்ன இஷ்யூ நடந்துச்சுன்னா அதனால் 1 டே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் எழுத முடிச்சுன்னா வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டுக்காண்டி படிக்கணும். நேற்றுக்கு நம்ம மார்க் கம்மியாக எடுத்துகிட்டோம், இன்றைக்கி மார்க் கூடுதல் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியோட படிப்போம். அப்படிங்கிற முச்சில் நம்மளோட கமிட்மெண்ட் கூட முச்சில் நம்மளோட டென்ஷன் அதெல்லாம் பாதியாக குறைஞ்சிரும். அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ஏதாவது டென்ஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா டெஸ்ட் எழுதி பார்த்தாலே பாதி டென்ஷன். வீட்டில் உள்ள டென்ஷனுக்கு இந்த கொஷின் டென்ஷன் தான் பெருசாக இருக்குடா, வீட்டில் உள்ளது என்னடா டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு மாறிடும். அதனால் இந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 12 டெஸ்ட்டு இருக்குது. 12னா வெல்ல முடியும் இடைக்க வருது. நான் என்ன நினச்சேன்னா வெல்ல முடியும் இனி போவது கொஞ்சம் இதாக தான் இருந்த மாதிரி இருந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லா டெஸ்ட்டையும் அப்படின்னு நினச்சிருக்கேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். நல்லா டெஸ்ட்டு போட அந்த கொஷினாக நம்மளுக்கு மனசில் ஆகும். அதனால தான் டெஸ்ட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஓகேயா இருந்தால் இந்த டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அந்த குரூப் 4ல் நம்ம வேலைக்கு போயே ஆகணும். எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை நம்ம முறியடித்து வேலைக்கு போகணும். அதுக்கு நம்ம போல்டாக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம போல்ட்னஸ் நம்ம குறைச்சிக்கவே கூடாது. ஹாப்பியாக படிங்க, டென்ஷன் ஏற்றாதீங்க, எக்ஸாம் பயம் வைக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.